அறந்தல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய 84வது அகவையில் இயற்கை எய்திருக்கிறார். இந்தியாவில் எத்தனையோ இயக்குனர்கள் இந்த மண்ணினுடைய விஷயங்களை பிரதிபலிப்பதாக, அது சத்யஜித் ரே முதற்கொண்டு வங்காள மொழி ஆகட்டும், கேரள மொழி ஆகட்டும், அங்கே இயக்குனர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதலில் இந்த கேமராக்களை ஒரு கிராமத்திற்கு கொண்டு போய் அவரே சொல்லுவார், நான் என்னுடைய கண்ணனின் கண்களை தான் எடுத்துகிட்டு போனேன், கேமராவை எடுத்துகிட்டு போனேன்னு ஒரு பல முறை சொல்லியிருக்கிறார். இந்த பதிவில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் அவர் திரைப்படத்தின் வாயிலாக பேசிய அரசியலை நாம் முன்வைக்கிறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் அவருடைய ஒரு மண் சார்ந்த சமூக விஷயங்களை அவர் பேசினார் என்பதையெல்லாம் இன்றைக்கு அவர் மறைந்ததற்கு பிறகும் இந்த தலைமுறைகள் இன்றைக்கு எழுத்தின் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் அறியலாம். அதிலும் குறிப்பாக கங்கை அமரன், இளையராஜா போன்றவரெல்லாம் பல்வேறு பேட்டிகள், பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் அவர் யார் பாரதிராஜா என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த 90களின் காலகட்டத்திலிருந்து திரையரங்கில் சென்று படம் பார்க்குற அந்த வாய்ப்பை பெற்றவன் என்ற அடிப்படையில் அவருடைய திரைப்படங்களை அதற்கு அப்புறமா கூர்ந்து பலமுறை திரைப்படங்கள், அதாவது 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுலாம் பல திரையரங்குகளில் திரைப்படம் வரும், அப்படி பார்த்து வியந்திருக்கிறேன். அதில் முதல்ல நான் சொல்லுவது எண்ணுயிர் தோழன் அப்படின்னு ஒரு படம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களை வயப்படுத்தி அவர்களை ஒரு கட்சிக்கு கிட்டத்தட்ட அடிமையாக்கி அவர்களுடைய அரசியல் வாழ்வு எப்படி பாழாகிறது என்கின்ற ஒரு, இத்தனைக்கும் அரசியல் தலைவர்களோடு நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் பாரதிராஜா அவர்கள் எடுத்திருப்பது அப்படின்றது ஒரு 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 வியப்புக்குரிய விஷயம். அதே போல் 1987 வெளிவந்த வேதம் புதிதுன்ற ஒரு திரைப்படம் அன்றைக்கு இருக்கிற ஜாதி அந்த அடுக்குகள், ஒடுக்குமுறைகளை பேசிட்டு, இன்றைக்கி பாரஞ்சித் மாதிரியான, மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை துணிச்சலோடு எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு எல்லாருமே ஆதரவாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய பாரதிராஜா அவர்கள் அங்கே அவர்கள் செய்யக்கூடிய அவலங்கள், அவர்கள் கூட செய்கிற ஆதிக்கங்களை, அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிராமண ஒரு மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அவர் சாடி எடுத்திருக்கிற திரைப்படம் அப்படின்றது மிகப்பெரிய சாதனைக்குரியது. அந்த காலகட்டத்தில் எழுத்தின் வழியாக எழுதியவர்களே பல்வேறு எதிர்ப்புகளை அவங்க சம்பாதிச்சாங்க. அதில் ஒரு 2 காட்சிகள் வரும். ஒரு சங்கராச்சாரியார் மாதிரியான ஒருத்தர் ஒரு பல்லக்கில் வருவார். அப்படி வர அவரை ஒரு சிறுவன், ஒரு அந்தன சிறுவன், அவன் கேட்பான், நீங்கள் கால் வலிக்குதுன்னு அந்த பல்லக்கில் போகிறீங்களே, சுமந்துட்டு போகிறவங்க கால் வலிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு ஒரு திடுக்குன்னு ஒரு புத்தி வருது. அதே மாதிரி அவர் சார்ந்திருக்க அவர் தந்தையார் மறைஞ்சதுக்கப்புறம் சத்யராஜோடு வாழ்வார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற அவர் பேர் என்னன்னு கேட்பார். பாலு தேவர்னு சொன்னோடனே, அந்த தேவர் நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு. அந்தன சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் ஒரு பூணூல் அணிந்து கொள்ள அவர் ஆசைப்படுவார், வேதம் கற்றுக்க ஆசைப்படுவார். ஆனால் இந்த இடைநிலை சாதியரான அவங்க வீட்டில் அவர் இருந்து உண்டு வாழ்வதனால அங்கே இருக்கக்கூடிய அந்தனர்களெல்லாம் பூணூல் போட மறுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் கூட அந்த குடும்பத்தை இவர் ஆதரவளிப்பதனாலேயே அவர் மரணம் அடைவார். அந்த அளவுக்கு அதுக்கு சொல்லப்படுகிற காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பொண்ணு செத்து போயிடுன்னு சொல்லி நாங்கள் சடங்கு பண்ணிட்டோம், மறுபடியும் உயிரோடு வந்துருச்சு, அது பொண்ணு உயிரோடு இருக்கக்கூடாது, நீங்கள் அடைக்கலேருந்து ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு புறையோடி இருக்கிற ஒரு மூட நம்பிக்கைகளே அவர் கிழக்கே போகல் ரயிலாகட்டும், அதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு படங்களில் அதனை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு படத்திற்கும், ஒரு கதைக்கும், ஒரு கலை சூழலுக்கும் அவர் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்திருக்கார். கிரைம் கதையெல்லாம் அவர் பண்ணது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் பண்ணியிருக்கிறார். சிகப்பு ரோஜாக்கள்லேருந்து ஆரம்பித்து அவர் ஒரு கைதியின் டைரியிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக பொம்மலாட்டம் வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொடுக்குற வரைக்கும் அவர் செஞ்சுருக்கிறார். அது மாதிரி கேப்டன் மகள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி குஷ்பு அவர்கள் உச்சத்தில் இருந்தாங்க. அதற்கான பாடல்கள் அம்சலேக்கான்னு ஒரு இசையமைப்பாளர் இசையமைச்சிருப்பார். அதுக்கும் சரி, கொடி பறக்குதுன்ற ஒரு படத்திற்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஊருக்கு வருவார். அவருக்கு ஒரு லைஃப் த்ரெட்ஸ், ஒரு தீவிரவாதிகள்லாம் அவங்கள ஒரு பிணைய கைதியாக வச்சுருந்து அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் எடுக்கும்போது இவங்க அந்த தம்பதியர்கள் ராஜா மற்றும் குஷ்பு அந்த கேரக்டர் 2 பேரும் ரொம்ப சிரமப்பட்டு அவர்களே அந்த சதித்திட்டத்தை முறியடிச்சிட்டு அவங்க போய் அந்த தலைவர் வருவார். அந்த தேசிய தலைவரை போய் பார்க்க போகும்பொழுது அவங்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அப்போது ஒரு தியாகம் அப்படின்றது, ஒரு நாட்டுப்பற்றுன்றதை அதை நம்ம செய்திருக்கிற தியாகத்தை
அதை உடனே அது வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பல பேர் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் அவங்க கடமையை செய்யும் அப்படின்ற அந்த படத்திற்குள்ளேயும் நல்ல காதல் பாடல்கள்லாம் கொடுத்துருப்பார். அந்த நான் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் அந்த திரைப்படத்தை நான் போய் பார்த்தேன். அப்போது அந்த படத்தினுடைய முதல்ல நன்றின்னு சொல்லி போடுவாங்க. அவர்களுக்கு பணம் கொடுத்தவர் அவருடைய அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நன்றி போடுவாங்க. சில நேரம் வந்து தன் குடும்ப உறவினர்கள்லாம் பிரிந்து போனதுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பாங்க. அந்த திரைப்படத்தில் பாரதிராஜா அவர்கள் வைத்திருந்த அவங்களுடைய நாய் வந்து இறந்து போயிருந்துச்சு. அதுக்கு அந்த ஃபோட்டோவை போட்டு அவர் வந்து அதுக்கான இரங்கல் தெரிவித்து தான் அந்த படத்தை, அவருடைய சொந்த படம் தான் அது. அந்தளவுக்கு ஒரு ஈரம் இருக்கிற ஒரு மனிதனாக, சக மனிதர்களை, கலைஞர்களை ஒரு நேசிக்கிற ஒரு கலைஞனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களில் அவர் வந்து தன்னுடைய நடிப்பு ஆற்றலை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கல்லுக்குள் ஈரன்ற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிப்பு சொல்லிக் கொடுக்குறது அவர் அப்படி தான் நிறையா நடந்துக்குவார் அப்படின்றது கூட பின்னால் நம்ம கேள்விப்படுறோம். மகாராஜான்னு சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்கில் நான் பார்த்துட்ருக்கிறேன். அப்போது ஒரு சிறுவன் கேட்குறாப்புல, யார் இவர் நல்லா பண்ணுறாரு, இவர் யார் அப்படின்னு பாரதிராஜாவை கேட்குறாங்க. ஆனால் இன்றைய தலைமுறைகளுக்கு தெரியல அவர் ஒரு இயக்குனர் என்பதையும் இன்றைக்கி இருக்கிற நாமெல்லாம் சொல்லிக்கொள்ள ஒரு கடமைப்படுறோம். அதற்கு பிறகு வந்து இந்த அரசியல் பேசிய படங்கள் அப்படின்ற வரிசையில் தமிழ்ச்செல்வன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார். இதுவும் ஒரு 96 காலகட்டத்தில் வெளியே வந்துச்சு. அதில் வந்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு இந்த முட்டை கொள்முதலில் ஒரு 10 பைசாவை சேர்த்தோம்னா பல கோடி முட்டைகள் சேர்த்தனா அது எப்படி லாபம் பயக்குது அப்படின்னு கேட்டபோது, அங்கே ஒரு மலேசிய வாசுதேவன் தான் முதல்வராக நடிச்சிருப்பார். கைதியின் டைரின்னு ஒரு படத்தில் அவர்களெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், அதுலேயும் அவர் முதலமைச்சராக நடிச்சிருப்பார். இங்கே வந்து ஒரு மந்திரிக்கிட்டேயும் போய் அவர் விளக்கம் சொல்லும் பொழுது ஒருத்தரும் 5 பைசா 10 பைசா கூடுதல் வரும்போது அடுத்து இவன் பாருங்கள் எங்கள் அந்த டெண்டரை என்ன கேட்குறாருன்னு அப்படி இப்படியே முதலமைச்சர்கிட்ட போகும். அவர் கேட்டுட்டு அந்த மினிஸ்டர் கூப்பிட்டு விரட்டிட்டு, நம்ம மச்சனை ஒருத்தன் சும்மா இருக்கிறான், அவனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஊழல் மயமாகி விட்ட அந்த சிஸ்டத்தை எல்லாம் ரொம்ப தெளிவாக படம் பிடிச்சிருப்பார். அதில் தான் ஒரு வழக்கு கூட இது நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியில் எடுக்கப்பட்டது. அது சந்திரலேகான்னு ஒரு ஐஏஎஸ் அவங்க அதிகாரியின் போது ஒரு திராவக வீச்சு வீசப்பட்டது. அதை அவர் வந்து எடுத்திருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபார வெற்றியை அவருக்கு தேடித்தரல அப்படின்னாலும், ஆனாலும் அவர் இந்த வரலாற்று இந்த பதிவில் அவர் நின்றிருக்கிறார். இதேபோல் நாம் வந்து சில நேரங்களில் ஒரு வெளிநாட்டு படங்களோட இன்ஸ்பைர்டாக திரு பாக்யராஜ் அவர்களால் கைதியின் டைரின்ற படம் எடுக்கப்பட்டது. அது ஒரு திரு பாக்யராஜ் அவர்கள் பின்னால் போய் அது ஹிந்தியில் அமிதாப் பச்சனை வச்சு கூட அவர் எடுத்திருக்கிறார். அதை பல இடங்களில் அவர் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அதில் வந்து ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கெல்லாம் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி வரணுமோ அப்படின்றத காட்சிப்படுத்துகிற ஒரு இடத்துல பாக்யராஜ் அவர்களினுடைய வசனம், பாரதிராஜனுடைய இயக்கம் ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு எல்எல் துணி அப்பயே தென்படும். அப்படி எப்படின்னா, வீர சிவாஜியினுடைய ஒரு உருவச்சிலையை திறப்பாங்க. அதில் வந்து சிவாஜி வந்து கேரக்டரில் கமல் வந்து அந்த ஒரு தங்க சாயம் மாதிரி பூசிட்டு அந்த சிலை போல் உட்காந்துருப்பார், கண்டமைப்பாக இருப்பார். இது தனித்துவம், இது வேறு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் முதலமைச்சராக உட்காந்துருக்கிறவர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்பார், யார் சிவாஜின்னு. சிவாஜி நல்ல ஆக்டருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். ஐயோ அது இல்லையா, யாரோ வீர சிவாஜின்னு. அவர் ஏதோ 2 பாயிண்ட் சொல்லுவார். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவர், ஐயோ என்னுடைய தாய் என்னுடைய சிறு வயதில் சிவாஜியினுடைய கதைகளெல்லாம் சொல்லாமல் போயிருந்தால் எப்படி அப்படின்னு இந்த மேடை பேச்சுன்னு வரும் பொழுது எந்த அளவுக்கெல்லாம் புரண்டு பேசுகிறார்கள், எந்த அளவுக்கு வந்து பொய் பேசுகிறார்கள், அதுக்குன்னு ஒரு மேடை பேச்சுக்குன்னு ஒரு தனி கலை வச்சுருக்கிறது எல்லாம் ஒரு கிண்டல் அடித்து அப்போது இருந்து அவர் தொடர்ந்து அரசியல், அந்த சமகால அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவர் தொட்டு எடுத்துருக்கிறார். இது மட்டும்தானா அப்படின்னா பீரியட் ஃபிலிம் கூட அவர் தொட்டிருக்கிறார். நாடோடி தென்றல்னு ஒரு படம், அதனுடைய ரைட்டர் சுஜாதா அதுக்கு டயலாக் எழுதியிருப்பார். அப்போ ஒரு பொற்கொள்ளன், அவனுக்கு இருக்கிற ஒரு முக்கோண காதல், அது வந்து ஒரு க்ரைம் நடக்கும், அதை சம்மந்தப்பட்ட அந்த பீரியடில் நடக்கக்கூடியதுக்கு பின்னோக்கி நல்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதில் ரஞ்சிதா அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் வந்து அந்த பொற்கொள்ளன் அவனுக்கு ஒரு தனித்திறன், அவன் வந்து ஒரு சின்ன அளவீடில் வச்சு அந்த சாமுத்திரிகா லட்சணத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலச்சூழலையும் அந்த காலச்சூழலை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துமாறு அந்திமந்தாரை என்ற ஒரு படம், அதுலேயும் அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பேசியிருப்பார். நான் இங்கே இந்த இடத்துல வந்து முதல் மரியாதை மாதிரியான தனி மனித உணர்வுகளை அல்லது காதல் ஓவியம் மாதிரியான ஒரு அந்த அவல சூழல்களில் எப்படி அந்த காட்சி மையப்படுத்தியிருக்கிறது அப்படின்ற வர்க்க ஜாதிய பிரச்சனைகளை அவர் பேசியதை
மையப்படுத்தாமல் அவர் அந்த சமகால அரசியல்களை துணிச்சலோடு எப்பொழுதுமே அவர் வெப் சீரிஸ் எடுத்திருக்காரு, அதாவது டிவி சீரியல் எடுத்திருக்கிறாரு, தெலுங்கில் போய் எடுத்திருக்கிறாரு, சிறந்த ஒரு இயக்குனருக்கான விருதை பெற்றிருக்கிறார். அவர் முதல் படத்திற்கு மட்டும்தான் அந்த மயிலுன்ற ஒரு கதையை மாற்றி அவர் எழுதி இயக்கியிருப்பார். வசனம் இன்னொருத்தர் எழுதி வச்சுருப்பார். இதில் ரொம்ப ஒரு இவ்வளவு பெரிய இயக்குனர் இமயமாக புகழ் பெற்றிருக்கிற ஐயா பாரதிராஜா அவர்கள் ரொம்ப குறைவான கதைகளை தான் அவர் எழுதியிருக்கிறாங்க. அவர் சிறந்த கதைகளை தேடி பிடிக்கிறது, படிக்கிறது, கதை விவாதத்தை ஏற்படுத்தியது, ஒரு தான் ரசித்த தனக்கு தன்னை பாதித்த அந்த சம்பவங்களை, அந்த கதைகளை அதைத்தான் அவர் காட்சிப்படுத்தவும் அதை மக்களுக்கு கடத்தவும் முனைந்திருக்கிறார். ஒருபோதும் தனக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நம்ம கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நம்மளே இப்போ நம்மளுடைய பேரை போட்டுக்கணும் அப்படின்னு சாதனைக்கு பிறகும் அவர் ஒரு நாளும் நினச்சது கிடையாது. ரத்தனகுமார்னு ஒருத்தர், அதே மாதிரி செல்லுராஜ் அவர்கள், அதே மாதிரி ஒரு பெண்மணி நல்லா கவிதை எழுதுகிறார், அது அந்த தேன்மொழின்னு அவங்க பேருன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு வில்லேஜில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தேடி போய் அவர்களை கூட்டு எழுத வச்சதெல்லாம் நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஏராளமான நாயகர்கள், நாயகிகள், உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக ஆனவர்கள், இப்படி ஏராளமான பேரை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் அவருடைய தேடலும், அவர் எப்பயுமே ஒரு திரைப்படம்னா அந்த திரைப்படத்திற்கான எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அவர் ஏங்கி வாழ்ந்து தன் நிறைவாழ்வை எழுதியிருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், இந்த அரசியல் பேசிடாத ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அப்படியே அவர் என்னென்னா, அவருடைய எல்லா பேட்டிகளையும், எல்லா எழுத்து ஊடக பேட்டிகளையும் நான் பார்த்துருக்குறேன். அதில் ஒரு படம் இவர் ஒரு நாயகரை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அதே நாயகன் தெலுங்கில் நடிச்சிட்ருக்கிறார். அப்போது அந்த ப்ரொடியூசர் கேட்குறார், நீங்கள் ஒரு பாட்டு இந்த நாயகனை வச்சு எடுத்துருக்கீங்களே, எனக்கு கொடுங்க, நான் பயன்படுத்திக்கிறேன்னு. அவருக்கு அதெல்லாம் பயன்படுத்தவே முடியாதுப்பா, நீ வேணால் பாருன்ட்டுருக்கிறாரு. அவர் பார்த்துருக்கிறாரு. என்னென்னா அவரால் முடியல. என்னென்னா அங்கே ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஹீரோயின் புக் பண்ணோடனே எடுத்துகிட்டு போய் ஒரு சாங் என்னன்னே தெரியும், கதையே தெரியாமல் எடுப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு நாளும் பாரதிராஜா அந்த பாடல்களை சொல்கிற இடத்துலையும் கூட அந்த களச்சூழ்நிலையும் களத்தை வெளிப்படுத்துகிற கதை சொல்லும் பாடல்களாகவும் அந்த எழுத்து, இசை எல்லாமே அந்த முழுமையான ஒரு திரைப்படத்தை ஆக்கம் செய்வது தான் ஒரு எல்லா காலகட்டத்திலையும் அப்படி தான் அவர் திரைப்படத்தை ஒட்டி தான் வாழ்ந்திருக்கிறார். அவங்க குடும்பத்தினர் ஒரு முறை பேட்டி சொல்லும்போது கூட அவங்க மனைவி சொன்னாங்க, அவர் என்ன சாப்பிடுவார், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் எங்களோடு அவர் இருந்ததை விட அவர் அந்த படப்பிடிப்பு தளத்திலும் அந்த உதவி இயக்குநர்கள் அவர்களோடு அவர் இருந்த நேரம் தான் அதிகம், அவருக்கு என்ன பிடிக்குன்றதெல்லாம் எங்களை விட அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கலைஞன் தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு பாடம் சொல்லும் வகையிலும் ஒரு படைப்பை தந்து ஒரு சினிமாவின் தரத்தை உயர்த்தி இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய படைப்புகள் காலத்தில் அழியாது. அரசியல் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றதை எடுத்து சொல்வது தான் இந்த காணொளியின் நோக்கம். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.